போலீஸ் கதைனாவே எல்லாருமே எதிர்பார்த்து பார்க்குற படம் தாங்க அந்த மாதிரி படம். அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. படத்தோட நேமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் ஃபேமிலி. வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு இரவு நேர வாகன சோதனையில் ஒரு பைக்கில் போகிற இளைஞர்களை பிடிச்சி நம்ம போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. அவங்க அப்படி விசாரிச்சுக்கிறப்ப அந்த இளைஞர்களோட பையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஞ்சா இருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க நம்ம போலீஸ்காரங்க. அப்படி அழைச்சிட்டு போய் அவங்கள அடித்து உதைக்கிறாங்க. அந்த நேரத்தில் மதுரையில் பிரபல தாதாவாக இருக்கிறாரு பருத்தி வீரன்ற சரவணன். அவனோட மகன் தான் இந்த இளைஞன் அப்படின்றத போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்க அடித்த அடியில் அந்த இளைஞன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயக்க நிலைக்கு போயிடுறாரு. இதனால் பயந்துட்டு போலீஸ்காரங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் அவனை போட்டுடுறாங்க. அடுத்த நாள் பார்க்குறப்ப அந்த இளைஞன் செத்து கிடக்கிறாப்புல. போலீஸ் தான் தன்னோட மகனை கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட அதுக்கு சம்மந்தப்பட்ட போலீஸ் குடும்பத்தையே விரட்டி கொள்ளுறாரு நம்ம பருத்தி வீரன். அதிலிருந்து தனது 2 மகள்களுடன் தப்பிச்சாரா சப் இன்ஸ்பெக்டர் ராஜமலைச்சாமி. அந்த இளைஞன் யாரு கொன்னா, எதுக்கு கொன்னாங்க, காதல் சுகுமார் செய்த தவறுகளுக்கு தண்டனை அனுபவிச்சாரா, அவருக்கும் பருத்தி வீரன் சரவணனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதாங்க போலீஸ் கதையே. லாக்அப் மரணம், அதற்கு காரணமான போலீஸ்காரர்கள் குடும்பத்தை கொல்ற வில்லன் என்ற சிம்பிளான கதைனாலும் போலீஸ் கதையிலே கொஞ்சம் மாறுபட்ட கதையாக இந்த போலீஸ் ஃபேமிலி கதை வந்திருக்குங்க. காரணம் திரைக்கதை, திருப்பங்கள், கிளைமேக்ஸ், காதல் சுகுமார், பருத்தி வீரன் சரவணன் இவங்களை தவிர மீதி எல்லாருமே புதுமுகங்க. மதுரையில் நடக்கும் இந்த கதையை ஓரளவு ரசிக்கிற மாதிரி ரொம்ப அழகாகவே எடுத்திருக்காங்க. நம்ம பருத்தி வீரன் தாதாவாக வர சரவணன் சென்னையில் அட்டகாசம் பண்ணிவிட்டு சில பிரச்சனைகளாக மதுரையில் தங்கியிருக்கிறாரு. லோக்கல் எம்எல்ஏக்கு தன்னோட எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாரு. மகம் பாதிக்கப்பட்டதுனால தான் அனுபவித்த அதே வழியை அந்த போலீஸ்காரங்க அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்களோட குடும்பத்தை மட்டும் கொல்ல சொல்கிறாரு. நம்ம அடியாட்களுக்கு ஆணையிடுறாரு. அப்பப்போ வந்து போகிறாரு. ஒரு கௌரவம் வேடம் போல் நடிச்சிருக்காரு நம்ம சரவணன். சாதாரண போலீஸ்காரராக வரும் காதல் சுகுமார் சுற்றி தான் கதை நகருது. அவர் அதை உணர்ந்து பல சீன்களில் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. குறிப்பாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு, பின்னால் நடக்கிற காட்சிகள் எல்லாமே கலக்கியிருக்காரு. கதாநாயகன் மாதிரி வரும் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் மலைச்சாமிக்கு பாசக்கார அப்பா வேடம், மகள் சம்பந்தப்பட்ட சீன்களில் பாசத்தை பொழிஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். ஆனால் இன்னும் உணர்ச்சி பூர்வம் கொஞ்சம் நடிப்பில் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட அடியாட்கள் இருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சிலர்கள் கவனிக்க வைக்கிறாங்க. மலைச்சாமி மகளை காதலிக்கும் இளைஞனோட நடிப்பு, கேரக்டரும் விறுவிறுப்பு. சபல புத்தி மிக்கவராக வரும் அந்த எம்எல்ஏவும் யாருப்பா இவர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நடிப்பில் மிரட்டியிருக்காருன்னே சொல்லலாம். கடைசியில் கொலைகளை விசாரிக்கும் சிறப்பு அதிகாரியாக நடிப்பு, அந்த விசாரணை காட்சிகள் புதுமை. தாதா ஆட்களுக்கு பயந்து தனது மகள்களோட மலைச்சாமி ஓடி ஒளிவது, மகள்களை காணாமல் தவிப்பது, இதெல்லாமே ரொம்ப இயல்பாகவே எடுத்திருக்காருன்னே சொல்லலாங்க. தான் மகன் சாவுக்கு காரணமான போலீஸுக்காரன் குடும்பத்தினர் ஸ்கெட்சு போட்டு சரவண அடியாட்கள் கொல்ல சொல்வது கதையில் ஒரு முக்கியமான விஷயமே சொல்லலாம். அந்த காட்சிகளில் ரொம்ப புதுமையாகவும் டீட்டெயிலாகவும் எடுத்திருக்காரு நம்ம இயக்குனர். அதே சமயம் இவ்வளோ கொலைகள் நடக்கும்போது உயரதிகாரிகள் நடந்து கொள்ளும் விதம் ரொம்ப சினிமாத்தனமாகவே இருக்குதுன்னே சொல்லலாம். ஒரு தாதா இப்படி போலீஸ் குடும்பங்களை கொண்டுகிட்டே இருப்பார். ஆனால் படத்தில் கேட்குறதுக்கு ஒரு பெரிய அதிகாரி யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சினிமாத்தனம் நமக்கு தெரியும். 2 மகள்களோட நடிப்பு தான் இதில் பெண் கேரக்டராக இருந்திருக்காங்க. அதில் நிஷாவோட நடிப்பு ரொம்ப ஓகே. கொடைக்கானல் பகுதிகளை அழகாக காண்பிச்சிருக்காரு நம்ம ஜெயக்குமாரோட கேமரா. இசை கதைக்களம் ரொம்பவே பலம் சேர்க்குதுங்க. போலீஸ் துறையோட மறுபக்கம், லாக்அப் மரணத்தால் பாதிக்கப்படும் போலீஸ்காரர்கள் மனநிலை, போலீஸ் குடும்பத்தின் கொல்லப்படும் காட்சிகள், தாதா மகன் கொலைக்கான காரணம், காதல் சுகுமார் சம்மந்தப்பட்ட ஃப்ளாஷ்பேக் என படத்தில் பல சீன்கள் இருந்தாலும் புதுமுகங்கள் அதிகம் நடிச்சிருக்கனால பட்ஜெட் காரணமாக சிம்பிளாக இருக்குதுன்னே சொல்லலாம். ஆனால் மற்றபடி படத்தோட கதை, திரைக்கதை எல்லாமே பக்காவே இருக்குங்க. வில்லனால் பழிவாங்கப்படும் போலீஸ், இதுதான் போலீஸ் ஃபேமிலியோட கதை. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரி படத்தோட அப்டேட் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.